நெறைய பேர் என்கிட்ட இந்த ஆம்ஹோல் மார்க்கிங் வந்து எப்படி மார்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பெர்ஃபெக்ட்டா. ஸோ அது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல ஆம்ஹோல் ஹைட் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட செஸ்ட் மெஷர்மென்ட் டிவைட் பை 6 போட்டு நீங்கள் என்ன வேல்யூ வருதோ அதை நீங்கள் ஹைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட செஸ்ட் டிவைட் பை 4 அதோட வேல்யூவை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கணும். இந்த இடத்துக்கும் இந்த லைனுக்கும் நீங்கள் மிட் பாயிண்ட் எடுக்கணும். மிட் பாயிண்ட் எடுத்து அதையும் இங்கே மார்க் பண்ணியிருக்க இந்த செஸ்ட்டோட வேல்யூ இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் ஒரு ஸ்மூத் கர்வாக வந்து மார்க் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் வேல்யூ 8 வரணும். ஸோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் ஒரு டாட்டர் லைன் வந்து போட்டிருப்பேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போட்ட டாட்டர் லைன். இந்த லைனுக்கான ஒரு டாட்டர் லைன் 1/2 இன்ச்சுக்குள்ளது. இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணிகிட்டே வரணும் இன்ச் டேப் வச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எதுக்கு போட்டிருக்கேன்னா இது ஸ்டிச்சிங்கில் போயிடும். அதனால் இங்கேருந்து வந்து இந்த கர்வ்லே ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த கர்வில் மெஷர் பண்ணுறேன். அப்படி மெஷர் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.75 தான் வருது. ஸோ ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே லைன் மார்க் பண்ணி இதுக்கும் வந்து மிட் பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதையும் இந்த செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டையும் நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைனில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டாட்டட் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். அதனால் நான் இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து நான் மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த 1/2 இன்ச்லேருந்து இங்கே வந்து நான் வந்து மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன். உங்கள் இன்ச் டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நவுட்டி மெஷர் பண்ணுங்கள். அந்த கர்வ் எப்படி இருக்கோ அதே பொசிஷன்லேயே வச்சு மெஷர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8 இன்ச் வருது. 8 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கூட வருது. அது பிரச்சனை இல்லை. 0.1 இன்ச்சு தான். ஸோ 8 இன்ச் வந்து எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நான் வந்து ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் எடுப்பேன். உங்களுக்கு இன்கேஸ் வந்து 8 இன்ச் வரக்கூடிய இடத்துல 9 இன்ச் இருக்குது அப்படின்னா இந்த லைனை வந்து நீங்கள் மேலே ஏற்றி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதே உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இறக்கி நான் இப்போ பண்ணியிருக்க மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆம்ஹோல் வந்துடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க சேர்ந்தே வளருவோம்.